அனைவருக்கும் வணக்கம். வராகி நற்பவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மை படைத்த ஈசனே நம்ம கைவிட்டாலும் நம்ம வணங்கும் சித்தர் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு உறுதியை எடுத்து சொல்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏறாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. ஏன்னு தெரியல, நம்மளுக்கு நடக்கலைன்னு நம்மளுடைய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆக்சுவலி பல பேர் 100ல் 90 பேருக்கு நடக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கும் கோரிக்கையும் பண்ணும் பரிகாரமும் பாவ புண்ணிய நம்ம நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்சுருக்கிற பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப தான் கடவுளே அதை எடுத்துக்கிட்டு தீர்த்து வைப்பாராம். ஆக்சுவலி அவங்க பாவ புண்ணியங்களை கணக்குகளை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுக்கு துணை நிற்பாங்க அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாதுங்க. நம்ம சித்தரை மனசார எந்த சித்தர்னாலும் இப்போ நம்ம 12 ராசி 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர் இருக்கார். அதையும் தாண்டி இப்போ நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமாக கலியுக சித்தராக நமக்கு கிடச்சிருக்கிறவர் கேளக்கிய சித்தர் அப்படின்றவரை அசோகா அஸ்ட்ராலஜர் அறிமுகப்படுத்தி இருக்கார். அது எல்லாரும் நம்பணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் நானே கிட்டத்தட்ட 10-20 நாளாக உண்மையா பொய்யான்னு நிறைய ஆராய்ச்சிக்கு பின்னதான் ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. சின்ன விஷயங்கள் மேக்சிமம் 2 நாள் அப்படின்னு இருக்காரு. பெரிய விஷயங்கள் அப்படின்றது 6 மாதம் அப்படின்னு இருக்காரு. அந்த மேக்சிமம் 2 நாள் சொன்னார் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயம் சத்தியமாக எனக்கு உடனே நிறைவேறியிருக்கு. அது எப்படின்னா, நான் மூட்டு வலியிலேருந்து தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு மூட்டு வலி பயங்கரமான மூட்டு வலி. ஆனால் அந்த மூட்டுக்கு மேலே கை வச்சுட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமகன் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்ல 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 ஃபுல்லாக க்யூர் ஆச்சு பாருங்கள். ப்ராமிஸ். நான் அப்போ தான் பரிபூரணமாக நம்பினேன், இறைவா சித்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள், நினச்சா கருவண்டா, நினச்சா வெள்ளை பட்டாம்பூச்சியா, எனக்கு அது சாத்தியமே கிடையாது. ஆனால் காட்சி கொடுப்பாரு பட்டாம்பூச்சியா. அதெல்லாம் வச்சு தான் நான் பரிபூரணமாக நம்பினேன். அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னோர்களும் அதாவது சாஸ்திர பிரகாரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கடவுளே கைவிட்டாலும் சித்தர்கள் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம் பாவ புண்ணிய கணக்குப்படி தான் கடவுள்கள் நம்மளுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது. அவங்களுடைய பாதத்தை மனசார நம்ம பிடிச்சிட்டோம்னா, நம்ம பிள்ளை நம்மளை மனசார நம்பிட்டா, தீர்க்கமாக நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் புரிய வச்சு சொல்கிற ஒரு பவர் சித்தர் பெருமான்களுக்கு உண்டு. ஸோ கேளக்கிய சித்தரை நம்புங்க. கண்டிப்பாக 100% 200% அவர் நிதர்சனமான கண்கண்ட கலியுக சித்தர் அவர். நீங்கள் மனப்பூர்வமாக அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லுங்கள். சின்ன பிரச்சனைகள் மேக்ஸிமம் 1 வீக்லேயும், பெரிய பிரச்சனைகள் 6 மாதத்துலேயும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன்ங்க.